இந்த ஃபோன் வாங்க வேண்டாங்கிற வீடியோ போடும்போது எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்டாக வருது. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நான் எந்த பிராண்டுக்கு எதிரி இல்லை, எல்லா பிராண்டும் எனக்கு பிடிக்கும். எனக்கு முக்கியமானது என்ன, பெர்ஃபார்மன்ஸ், டிஸ்பிளே, கேமரா, பேட்டரி, இது எல்லாத்துலையும் டிக் ஆனால் மட்டும்தான் அந்த ஃபோன் நான் வாங்க சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டில் தம்ஸ் அப் சிம்பிள் மட்டும் கொடுத்துருங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற ஃபோன் என்ன ஃபோன் பார்த்தீங்கன்னா Oppo Reno 10. இந்த ஃபோனை வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கவே கூடாது. ஒருவேளை நீங்கள் Oppo ஃபேனாக இருக்கீங்கன்னா இந்த ஃபோன் தான் வாங்குவேன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். நீங்கள் 33,000 ரூபாய் கொடுத்து வாங்கும்போது இந்த ஃபோன் கண்டிப்பாக ஒர்த்தே இல்லை. அது ஏன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட டிஸ்பிளே. இது டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.7 inch ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 120 Hz. இதோட பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 915 nits. இது ஒரு கர்வ் டிஸ்பிளே தான். சேஃப்டிக்கு உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஓகேவா தான் தெரியுது, பீக் பிரைட்னஸ் தவிர. பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 915 nits தான் கொடுத்துருக்காங்க. 20,000 ரூபாய் ஃபோன்ல 1300 nits மேலே கொடுக்கும்போது இவங்க 33,000 ரூபாய்க்கு சேல் பண்ற ஃபோன்ல வெறும் 950 nits தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசர். இந்த ஃபோனோட ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 7050 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு ஒர்த்தே இல்லை. லாவா அக்னி 5G இதே ப்ராசர் தான் இருக்கு. ஆனால் அந்த ஃபோன் வந்து 22,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இந்த ஃபோன் வந்து 33,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. 11,000 ரூபாய் டிஃபரன்ஸ். ஸோ நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. 33,000 ரூபாய் கொடுத்து போய் MediaTek Dimensity 7050 ப்ராசர் தான் வாங்க போறீங்களா? 30,000 ரூபாய்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா Snapdragon 888 ப்ராசர்ல ஃபோன் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு யாராவது இந்த ஃபோனை போய் வாங்குவாங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. ஒரு கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா, அப்புறம் 32 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ கேமரா, அப்புறம் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா. ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. கேமரா கிளாரிட்டியில குறை சொல்ல முடியாது, சூப்பரா இருக்கும். கேமராக்காக வேணா நீங்க இந்த ஃபோனை செலக்ட் பண்ணலாம், மற்றபடி இந்த ஃபோனை நீங்க செலக்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. இதோட பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து 67 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப் அப்போ சார்ஜரோட ஸ்பீட்ல உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இது எல்லாமே சேர்த்து 8GB RAM 256GB மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 33,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. நீங்க இந்த பிரைஸ் கொடுத்து MediaTek Dimensity 7050 ப்ராசரை வாங்குவீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இதோட ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து கர்வ் டிஸ்பிளேவை கொடுத்துருக்காங்க. கான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பீக் பிரைட்னஸ் ஒரு 915 nits தான். இதோட கேமரா கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் கான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ். MediaTek Dimensity 7050 ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. இது 30,000 ரூபாய்க்கு ஒர்த்தே இல்லை. நெக்ஸ்ட் ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணி 67 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைனல் நான் இந்த ஃபோன் வாங்கணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்க மாட்டேன். 30K குள்ள நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஃபோன் நிறைய இருக்கு. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம் 25K குள்ள இருக்க பெஸ்ட் ஃபோன். லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குற, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க.